ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஈரக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பேனியன். இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சைஃபை த்ரில்லர். இந்த படத்தோட ரன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes. அண்ட் இந்த படத்தோட ஓடிடி பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் மட்டும்தான் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. கம்பேனியனை பார்த்தீங்கன்னா எழுதி இயக்கியிருக்கிறது ட்ரூ ஹான்காக். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபியை எலி பார்ன் பார்த்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட எடிட்டிங்கை பிரெட் டபிள்யூ பேக்மேன் பண்ணியிருக்காரு. அண்ட் கூடவே ஜாஸ் எடியரும் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் எர்வே பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஷும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் கெட்டவே மாதிரி, அதாவது காட்டுக்குள்ளே இருக்கிற தனியாக பூத் பங்களா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு வீக்கெண்டை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டு போகிறாங்க. அங்கே போகிற இடத்துல ஒரு சம்பவம் நடந்ததுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தனை கொடூரமாக மட்டை பண்ணிடுறாங்க இன்னொரு ஃப்ரெண்டு. அண்ட் அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேனியன் ரோபோட் அப்படின்னு சொல்லி ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நடக்கிற சம்பவம் எல்லாம் ஒரே ரத்தக்கலரியோட பயங்கரமாக போகுங்க. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? ஸோ அந்த ரோபோட் யார், அதுக்கப்புறம் ஜாஷ் என்ன பண்ணார், அண்ட் செத்து போன ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படிங்கிறதுலாம் தாங்க மீதி கதை. படத்தில் பார்த்தீங்கன்னா சோஃபி தேச்சர் தான் வந்துட்டு அந்த கம்பேனியன் ரோபோட்டாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க அந்த ரோபோட்டையும் சரி ஹியூமனாக காட்டுற விதத்துலேயும் சரி ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸுமே ரொம்ப அழகாக வெளிக்காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க சோகமாக மாறுறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஏமாற்றம், இதெல்லாம் பயங்கரமாக காட்டுவாங்க. அண்ட் அந்த ரோபோட் எமோஷன்லெஸ் ஃபேஸு அதெல்லாம் கூட ரொம்ப செம்மையாக காட்டுவாங்க. அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் சீன் ஒன்று வருங்க. அதெல்லாம் வந்துட்டு பீக்காக இருக்குங்க. எமோஷன்ஸு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஜாக் குவைட் வந்துட்டு இந்த படத்தில் ஜாஷாக நடிச்சிருக்காரு. அண்ட் நமக்கு ரொம்ப பரிச்சயமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா யூகி த பாய் சீரீஸ்லேருந்து. அண்ட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவியான பாவப்பட்ட ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா சம்திங் எல்ஸ், அதாவது நம்ம பார்க்காத ஒரு யூகி கேரக்டர், அதாவது ஜாக் குவைட் கேரக்டர் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருப்பார். அதுவும் அந்த டின்னர் சீன், அதாவது அந்த டேபிள் சீன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்துட்டு ப்ரீ கிளைமேக்ஸில் வச்சுருப்பாங்க. அந்த சீனில் இவரோட ஆக்டிங்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது ரேஜ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டு பேருமே ஈக்குவலாக டஃப் கொடுத்து நடிச்சிருப்பாங்க. அந்த சீனில் நல்லா எமோஷனை கேரி பண்ணியிருப்பாங்க. இவரோட பங்குக்கு இவரும் பயங்கரமாக நடிச்சிருப்பார். அதர் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்க மேகன் சூரி, அப்புறம் லூக் கேஜ், அப்புறம் ஆர்வி கல்யாண், ரூபர்ட் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸை தனித்தனியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுவும் நமக்கு வந்துட்டு பேசிக் ஹியூமனிட்டியோட ஒரு குட் ஆங்கிளையும் சேர்த்து காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் ஒரு தப்பான எண்ணத்தில் ரோபோட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. எல்லா எமோஷனையும் பக்காவாக கேரி பண்ணியிருப்பாங்க. படத்தோட பிக்கெஸ்ட் ப்ளஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. எங்கேயுமே நிறுத்தாமல் நம்மளை வந்துட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு செகண்ட் கூட நமக்கு போரே அடிக்காது. ஒரு ட்விஸ்ட்டோ இல்லை ஒரு சூப்பர் ஆக்டிங் சீனோ இல்லை ஒரு எமோஷ்னல் சீனோ நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கிறதுனால பக்காவாக செட் பண்ணியிருப்பாங்க. மொத்தத்தில் கம்பேனியன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டோன் ஆஃப் பிங்காகவும் ஒரு ப்ளசண்ட்டான சுச்சுவேஷனாக தாங்க ஓப்பன் ஆகும். சட்டுன்னு ஒரு ரத்த கலரியாக மாறி விட்டுரும். அதுவும் கூடவே ஒரு ரியலிஸ்டிக், அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு உலகத்தில் ஏஐ நிறைய வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இந்த டாக் ஆஃப் ஏஐ ஓவர் பவரிங் ஹியூமன்ஸு வந்துட்டு யாரும் பேசாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் டெர்மினேட்டர் படத்தை பார்க்காம வந்திருக்க மாட்டாங்க, வளர்ந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதே தாங்க இங்கேயும் காட்டியிருப்பாங்க. இங்கேயும் கொஞ்சம் பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஹியூமன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுற ஆங்கிளையும் காட்டியிருப்பாங்க. ரொம்ப பக்காவாக எமோஷ்னலாக நம்மளை கேரி பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்டன்னிங் ஆக்ட் ஃப்ரம் த கேஸ்ட்டுங்க. எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. கூடவே நல்ல எக்ஸிக்யூஷன் உள்ள ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. நம்மளை எண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட்லேயே வச்சு நம்மளை மூவ் பண்ணுவாங்க. மொத்தமாக பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு கோட்டோ இல்லை ஒரு டேக் அவே ஸ்லோகனோ பார்த்தீங்கன்னா ஃபைன், சம்ஒன் மேட் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாங்க. லைக் உனக்காகவே ஒருத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த படத்துலையும். அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான்டா பெருசு. அண்ட் ஈரக்கெட்டோட கம்பேனியனுக்கான ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.4. கண்டிப்பாக சைஃபை படம் பிடிச்சவங்களுக்கு இது நல்லாவே பிடிக்கும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈரக்கெட். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கும் வரை டாட்டா, பை பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள நம்ம ஐரிஸ்க்கு ஃபுல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன்.